சரியா இந்த டீ குடி. டேய் என்னடா கவலையா இருக்க? கவலைப்பட்டு கிளம்ப மாதிரி நின்று என்னடா ஆக போகுது? அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசி. அதான்டா எல்லாமே குழப்பமா இருக்கு. டேய் இந்த வயசுல லவ் வீட்டு பிரச்சனை எல்லாம் வரும்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்றா? அதான் எங்க அத்தையை பத்தி சொல்லியிருக்கேன்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் சரியா கொடுத்துருக்கியா? அதெல்லாம் வந்துருவாங்க. டேய் இப்போதைக்கு என்னோட வெல்விஷர் என்னோட அத்தையும் நீங்க 2 பேர் மட்டும்தான்டா. சரியா? வாங்க அத்தை. டேய் அத்தை, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்ப்பா. வாங்க வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, இங்கே இருக்கலாம். பரவாயில்ல உள்ள வாங்க வாங்க. அத்தை. உள்ள வாங்க. வாங்க வாங்கம்மா வாங்க, சும்மா வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். உட்காருங்கம்மா, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும்பா. டேய் சேர் குடுறா. உட்கார் சரியா? உட்கார் உட்கார. உங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றான்? ரொம்ப அப்செட்டா இருக்கான். நைட்டெல்லாம் ஒரே புலம்பல். புலம்பி என்ன பண்றது? ஆம்பளையா பிறந்தவன் தைரியமா தெம்பா நிக்கணும். என்னடா உன் வீட்டுல ரொம்ப பேசிட்டாளுங்களா? ஆமாத்த, ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. யாரு? உன் அக்காக்காரு இந்த மேகலா தானே? இதே பொழப்பா போச்சுடா அவளுக்கு. வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்கற பழக்கமே கிடையாது அவளுங்களுக்கு. இதுக்கு முன்னாடி அப்படித்தான் என் தம்பி மனன் வந்து போய் வீட்டை விட்டு ஓடியே போயிட்டான். இப்போ வீட்டுல ஆம்பளைன்னு இருந்தது நீ ஒருத்தந்தான், உன்னையும் விரட்டி விட்டுட்டாளுங்க. அப்படி என்னடா அள்ளிராஜ்யம் பண்ண போறாளுங்க வீட்டுல? எல்லாம் அந்த மேகலா பண்ற வேலை. எல்லாரையும் தப்பு தப்பாவே வழி நடத்துறா. அவ ஒரு ஆளுன்னு அவ சொல்ற எல்லாத்துக்கும் நீங்களும் ஆடுறீங்களே. கீதாவுக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேனா, அதையே சொல்லி சொல்லி திட்டுறாங்க. யார? அந்த கீதாவையா? அந்த கணக்கு புள்ள மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னடா மிஞ்சு உனக்கு? பர்மனண்டா உன்னை அண்ணக்காவடி ஆக்கணும்னே முடிவு பண்ணிட்டாளுங்களா? இத பாரு, அந்த கவிதா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு பல வகையில சப்போர்ட்டா இருக்கும். என்ன ஒரு 4-5 மாசத்துக்கு இப்படிதான் கோவமா பேசுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அந்த கவிதா பொண்ணை வச்சு நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துடலாம். இது கூட புரியாதா இந்த விளங்காத மட சாம்பிராணிங்களுக்கு? ஆனா அவங்க இதை தப்புன்னு சொல்லுவாங்க அத்தை. ஆமாமா, இத நான் தான் சொன்னேன்னு வையே, அவ்வளவுதான் என்ன ஒரேடியா எதிரியாவே நினைப்பாளுங்க. சரி அதை விடுங்க. இப்ப என்ன பண்றது? அதான் குழப்பமா இருக்கு. என்னடா அப்படி கேக்குற? நீ அந்த பொண்ணு கவிதா கல்யாணம் பண்ணணும்டா. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. இத பாரு, நான் உனக்கு எதிரியா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். அதனால இந்த விஷயத்துல நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. நீதான் ஏதாவது செஞ்சுக்கணும். கவலைப்படாதடா. அந்த பொண்ணு கவிதா கிட்ட பேசி தனியா வர சொல்லு. எங்க ஊருக்கு போயிடலாம், யாருக்கும் தெரியாது. தாலி கட்டு கூட்டு வந்துடலாம். சரிதானே? அத்தை நீங்க என்ன சொல்றீங்க? அந்த தம்பி சொல்றதும் சரிதான். நான் இத பத்தி கவிதா கிட்ட பேசி ஏற்பாடு பண்றேன். நீ சுதாரிப்பா இருக்கணும். உனக்கு உதவ போய் என் காலை வாரி விட்டுறாத. சரி அத்தை. சரி, அப்ப நான் புறப்படுறேன்ப்பா. சரிங்கம்மா. வரேன்டா. சரி. டேய் செழியா, எப்ப நீ உன் ஆத்தாலையும் அக்காவையும் விட்டு பிரிஞ்சு இந்த அத்தையை நம்பி வந்தியோ அப்பவே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா. நான் வரேன். என்னம்மா சொல்ற? சரியா நான் இப்படி எல்லாம் பண்றான்? என்னால நம்பவே முடியல. அவன் தாண்டி, நாம தான் அவன் அப்பாவி உலகம் தெரியாதவன் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவன் வேற மாதிரில இருக்கான். என்னக்கா இது? அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. ஆமா கண்மணி,
செழியன் ரொம்ப பொறுப்பான புள்ள. இந்த காதல் மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பான்னு நினைச்சோம். அவன் என்கிட்ட எப்படி பேசினான் தெரியுமா? அக்கா கிட்ட பேசுன மாதிரியே பேசல. ஏதோ ஒரு மூணாவது மனுஷிட்ட பேசுன மாதிரி பேசினான். அவன் பேசினதை கேட்டு நான் ஆடி போயிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. தலையெல்லாம் சுத்துது. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குடி. நான் பெத்த புள்ள இப்படி அந்நியன் ஆயிடுவான்னு நான் நினைக்கவே இல்லடி. ஊம மாதிரி இருந்துகிட்டு இப்படி யாருக்குமே தெரியாம கீதாவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. சரி, செழியன் அந்த விஷயத்த நம்ம யார்கிட்டயுமே சொல்லல. கீதாவது சொல்லிருக்கலாம்ல. இது அப்பவே தெரிஞ்சிருந்தா ஏதாவது பேசி முடிவெடுத்திருக்கலாம். அவளும் சொல்லாம விட்டுட்டா. நம்ம செழிய இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்ல. கீதாவை காதலிச்சிட்டு அதுக்கப்புறம் கவிதாவை காதலிக்கிறதா? அவன் மனச அந்த வடிவை தான் கெடுத்திருக்கான். அதான் இப்படி மாறிட்டான். ஆமா, அவன் கீதாவை லவ் பண்ணதை கூட ஏத்துக்கலாம். ஆனா கீதாவை விட்டுட்டு அந்த கவிதா பக்கம் போனதுக்கும் அத்தைக்கும் பாட்டி சொல்ற மாதிரி நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இத நானா சொல்ல கண்மணி, செழியன் தான் சொன்னான். வடிவு தான் அவன் மனச மாத்துனதா நினைச்சேன். அதானே, செழியனுக்கு அந்த மாதிரி கிரிமினல் எல்லாம் யோசிக்க தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வடிவத்தை தான். ஆனா அவங்க இங்க வந்த அன்னைக்கு கவிதா அப்பா விட அவங்கதான் ஜாஸ்தியா பேசினாங்க. அதான் என்னால நம்பவே முடியல. என்னம்மா நீ இவ்ளோ வருஷமா அவங்க கூட இருந்திருக்க, அவங்கள பத்தி இன்னுமா புரியல உனக்கு? எல்லாம் நடிப்பு. எங்க நம்ம அவங்கள பத்தி தப்பா நடிச்சிட போறோமோன்னு நல்லா நடிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்கள சொல்லி என்ன பண்றது? ஏன் வளர்ப்பு சரியில்லை? எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ என் குடும்பம் இப்ப 4 விதம் ஆயிடுச்சு. அம்மா, நீ ஏமா இன்னும் வருத்தப்படுற? இந்த கொடுமையெல்லாம் என்னால தாங்க முடியலடி. சரி வா. கண்மணி, செழிய இந்த அளவுக்கு மாறுவான், இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அந்த அளவுக்கு அவன் கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. கீதா கிட்ட என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? என்ன நான் உன்னை தொட்டேனா அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசியிருக்கான். அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம கணக்கு பிள்ளைக்கு தெரிஞ்சா அவர் நம்ம குடும்பத்து மேல வச்சிருக்கிற மரியாதை என்ன ஆகும்? இதெல்லாம் சரியா கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டான். இங்க பாரு, இனிமே நம்மளுக்குள்ள வருத்தப்படுறதுலயோ புலம்புறதுலயோ எந்த அர்த்தமும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வடிவத்தை தான் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க கிட்ட போய் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு 4 வார்த்தை சொல்லிட்டு வந்துடலாம். அப்பதான் அவங்களும் சரியாவாங்க, செழியனும் வழிக்கு வருவான். என்ன சொல்ற? இல்ல. ஆமாமா, கண்மணி சொல்றது சரிதான். நீங்க 2 பேரும் அங்க போய் அந்த வடிவு கிட்ட ஏண்டி பாவி இப்படி எல்லாம் செய்யறேன்னு கேட்டுட்டு வாங்க. பாட்டி சொல்றது செய். போ. வா போலாம். பாட்டி என்ன? போமா போ. வா. கண்மணியோட போயிட்டு வா. இங்க வா, இங்க வா. ஏன் உக்கார். இந்த பரிசத்தி, இப்போ நான் உனக்கு அதிகமாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம என்ன நிலைமையில் இருக்கோன்னு உனக்கே நல்லா தெரியும். சொந்தம் பந்தம் இவங்களாம் யாருமே வேணான்னு சொல்லிட்டு தனியாக வந்து உட்காந்துட்ருக்கோம். இதை பாரு, உனக்கு நான் தான் துணை, எனக்கு நீ தான் துணை. நம்ம சண்டை போட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் சமாதானப்படுத்த யாருமே இல்லை. நாம நம்மளே தான் சமாதானப்படுத்திக்கணும், நாம நம்மளே தான் சரிப்படுத்திக்கணும். புரியுதா? இங்க பாரு, நம்ம லவ் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்.
சத்தி அப்போ நம்மளோட கனவு என்னவா இருந்துச்சு? சொல்லு. இப்போ நம்ம இருக்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழணும் தானே? அது இப்போ நம்மளுக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்கு. ஆனா அதை நம்ம நல்லபடியா வாழ்றோமா? இல்லையே. எப்ப பார்த்தாலும் நம்ம தேவையில்லாம சண்டை தானே போட்டுட்டு இருக்கோம். நீயே சொல்லு, அது தப்பு இல்லையா? பாத்தியா, இப்போ தெளிவா எடுத்து சொன்னா உனக்கே புரியுது சக்தி. இங்க பாரு, நாம எதிர்பார்த்த வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருச்சு. ஆனா அந்த ஆசை பூர்த்தியானதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை நம்ம ஒழுங்கா வாழாம இருந்தா அது முட்டாள்தனம்டா. கரெக்டு தான். நம்ம முட்டாள்தனமா தானே நடந்துக்கிறோம். இத பாரு, விடு, நடந்ததுலாம் நடந்ததாவே இருக்கட்டும். இனிமேல் நம்ம 2 பேருக்குள்ள இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. நீங்க பாரு, உனக்கும் எனக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதை நாமளே பேசி சால்வ் பண்ணிப்போம். எதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சன் வந்து நம்மளுக்கு பஞ்சாயத்து பண்ணணும்? இல்ல, நேற்று நைட் நல்லா யோசிச்சு பார்த்தேன் சக்தி. நீ கோதை கிட்ட சொன்னது தப்பு. அதே மாதிரி நானும் அனிதா கிட்ட சொல்லியிருக்க கூடாது, அதுவும் தப்பு தான். ஸோ இனிமேல் நமக்குள்ள ஏதாவது விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை நம்மளே பேசி சால்வ் பண்ணிப்போம். 3வது மனுஷங்களாம் நடுவில் வரவே கூடாது. ஓகேவா? கரெக்ட். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ இந்த பொருள்லாம் வாங்கியிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் அன்பேக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்கெங்க செட் பண்ணணும் நீ சொல்லு. உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் செட் பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ரெடி ஆயிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம். ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஓகே, கேடா. அது செகண்ட் ஹேண்ட் டிவி தான் வாங்கலான்னு இருந்தேன். சரி, வாங்குறோம், புதுசாகவே வாங்கலான்னு வாங்கிட்டேன். நல்ல கம்பெனி தானா, 3 years வாரண்டி வேறு இருக்கு. ஹாய் சக்தி. ஹாய் கோதை, உள்ள வா. எப்படி இருக்க? தண்ணி வேணுமா? இல்ல வேண்டாம். வா கோதை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்க. வீடு எவ்வளவு வாடகை? 10,000. 10,000? பரவாயில்ல. டிவி வாங்கினால ஸ்டாண்ட் வாங்கணும் தெரியாதா? ஐயோ, அதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சுமா, சாயந்தரம் வந்துடும். ஹே, என்னப்பா 2 பேரும் ராசி ஆயிட்டீங்க போல இருக்கு. நினைச்சேன். சக்தி, பொம்பளைங்களோட பலவீனமே இதாம்மா. சண்டை போடுறதுல இருக்கிற வேகத்தை சரண்டர் ஆறதுலயும் காமிச்சிருவீங்க. டஃப் ஃபைட் போட்டா மட்டும் பார்த்தாது, டஃப்பாவும் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். என்ன 2 பேரும் சைலண்டா இருக்கீங்க? சரி, அதெல்லாம் விடு. நீனே திடுதிப்புன்னு சொல்லாம கொள்ளாம. பாத்தியா பேச்சு மாத்திரா. நான் பொண்டாட்டிய சமாதானம் பண்ணிட்டேன், நடுவுல பூந்து ஆட்டத்தை கெடுத்துறாதுன்னு சிம்பாலிக்கா சொல்றான். ஓகே சக்தி, நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். பாஸ் கிட்ட உன் வேலை விஷயமா பேசியாச்சு, அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உடனே கிளம்புற, பாஸ போய் மீட் பண்றோம். ஓகே? என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? டைம் ஆச்சுல, கிளம்ப வேண்டியதுதானே? இல்ல, இப்பவே வா. இப்போ இல்லாம வேற எப்போ? இல்ல, இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. அதான் அப்புறம் போலாமே. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உனக்கு வேலை முக்கியம் தானே? முக்கியம்தான். பின்னையே இந்த வெட்டி வேலை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க? ஏன் இதெல்லாம் திவா எடுத்து வைக்க மாட்டானா என்ன? ஏண்டா திவா, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுறேன். ஏய், தனியா நான் மட்டும் எப்படி எல்லாத்தையும்? என்ன இப்போ உனக்கு என்ன குழப்பம்? இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? எல்லா திங்ஸும் நீ எடுத்து வை. வேணா ஹெல்ப்புக்கு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டுக்கோ. எல்லாத்தையும் சக்தியை செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்கிற? எப்பதான் இந்த மேல் சாவனத்தை விட போறீங்களோ? ஓகே சக்தி, டைம் ஆகுது, கிளம்புமா. கிளம்புமா. பாரு, டைம் பாரு, ஆல்ரெடி லேட். ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. வா, நீ கிளம்பு வா. இல்ல, என்ன திவா, நான்
போயிட்டு வந்துட்டா? அடடா, இதெல்லாம் என்ன அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? அவன் என்ன சொல்ல போறான்? அவன் கிடக்குறான், நீ வா. இல்ல. சக்தி, டைம் ஆயிட்டு இருக்கு, கிளம்பு. ஏண்டா திவா, ஒரு பொண்ண லவ் பண்ண வேண்டியது, அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, இப்படி விதவிதமா சாமான்லாம் வாங்கி போட்டு அவளையும் இந்த மிக்ஸி கிரைண்டர் மாதிரி ஒரு ப்ராடக்டா ட்ரீட் பண்ண வேண்டியது. எப்பதானே திறந்து போறியோ? இது எனக்கு இப்போ உன் கூட ஆர்கியூ பண்ணுறதுக்கெலாம் மூடு கிடையாது. நீ உட்காரு, வர. என்ன சக்தி, இப்போ தானே உனக்கு படித்து சொன்னேன். நல்ல புள்ள மாதிரி கேட்டு திருப்பி அதே பண்ண என்ன அர்த்தம்? ஓ, அவகிட்ட வரலன்னு போய் சொல்லு. திவா, இப்ப எப்படி நான் போய் சொல்றது? அதுக்கு வேற வேலை இல்லை, சும்மா தேவையில்லாம் பேசிட்டு. என்ன சக்தி, கிளம்பலையா? என்ன போவேனான்னு சொல்றானா? அப்படிதான் சொல்வான். பொண்டாட்டிங்க சந்தோஷமா ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டா நம்ம ஊர் புருஷமாரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்படியே எரியும். இட்ஸ் ஓகே, சரி பண்ணிக்கலாம். கிளம்பு, வா போலாம். திவா, நீ பேசிக்கலி ரொம்ப நல்லவன்டா. ஆனா ஒரு சில விஷயங்கள் உன்கிட்ட தெளிவா இருக்காது. ஏன்னா ஆம்பளை பசங்களோட வளர்ப்பிலே தப்பு இருக்கு. இட்ஸ் ஓகே, நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா எஜுகேட் பண்றேன். சக்திக்கும் உன்னை எப்படி எஜுகேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே சக்தி, போலாமா? ஒரு நிமிஷம். நான் கிளம்புறேன். வா வா.